கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை சிஆர்எம்? இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம பர்த்டேக்கோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வெட்டிங் டே அதை மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் இருக்குன்னா, ஏதாவது ஒரு துணிக்கடை இல்லை நகை கடையிலேருந்து நம்மளுக்கு வந்து விஷஸ் வந்து வரும். அப்படி இல்லைனா இந்த டேட்டில் இந்த ஆஃபர்ஸ் இருக்குன்னு வரும். லைக் வந்து இப்போ ஒரு தீபாவளினா தீபாவளி முன்னிட்டு இந்த ஆஃபர் அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர்ஸோட ரிட்டென்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக தான், அவங்களோட கஸ்டமரை அவங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணுவோம், சரி நம்ம பர்த்டே யாருக்குமே ஞாபகம் இல்லை, இவங்களாம் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வந்து அந்த கடையோட வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பர்ச்சேசிங் வந்து அந்த கடையில் தான் வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக சிஆர்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் குட்டி குட்டி கம்பெனிஸும் இப்போ பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை சிஆர்எம் அப்படின்னு பார்த்தோன்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை தான் சிஆர்எம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், எப்படி வந்து கஸ்டமர்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறதுன்றது. அண்ட் இப்போ வந்து பாப்புலேஷன் நிறையா இருக்குது, நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறோம், நிறைய பேர் கஸ்டமர்ஸாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட பர்த்டேஸையும் பார்த்து, ஒருத்தவங்களோட வெட்டிங் டேஸையும் பார்த்து, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியாதுல்ல மேனுவலாக. ஸோ அதனால் இந்த சிஆர்எம்மே ஒரு சாஃப்ட்வேராகவும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்த்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விஷஸும் அந்த ஆஃபர்ஸும் சென்ட் ஆகுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்டு சாஃப்ட்வேர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணி பிஸ்னஸை பெருசாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கேருந்து நடக்குதுன்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டு சர்வீஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வரைக்கும் நடக்குது. ஸோ சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் டீம் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸோட டைரக்ட் கனெக்ஷனில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மூலமாக தான் அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சி அவங்களுக்கான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அந்த சர்வீசஸ் எப்படி இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜொமேட்டோ, ஜோஹோ எதனா ஒன்றுத்துல வந்து நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க சார் அப்படி சொல்லிட்டு போவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே ஃபீட்பேக். நம்ம நல்லா வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தால் நல்ல ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். இதே கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம்ன்றதை கஸ்டமர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீசஸை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அகைன் அண்ட் அகைன் நம்மக்கிட்டே வந்து அவங்க எதுவாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, சிஆர்எம்ன்றது வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிஸ்னஸை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னா அது எப்படி பண்ண முடியும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா கஸ்டமர்ஸோட. ஸோ அதனால் கஸ்டமர்ஸோட டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, எதை மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்றதை பார்த்து அவங்கள ட்ராக் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆஃபர்ஸில் கொடுக்கும். அண்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இதை மாதிரி இந்த பர்சனாக இதை மாதிரி பொருள் தான் வாங்குவாருன்னு சொல்லிட்டு அதை மாதிரி அவங்களுக்கு வந்து சர்ச் ஹிஸ்ட்ரியில் வந்து காமிக்கிற மாதிரி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஆர்எம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ஸ்